அனைவருக்கும் வணக்கம். இப்போ கிறிஸ்பியான ஒரு சுவையான ஆப்பம் சுடலாம் பாருங்கள். ஆப்பத்துக்கு நம்ம நிறைய பேருக்கு கடாயில் ஆப்பம் ஒட்டிக்கிட்டு வரவே வராது. அதுக்கு நம்ம கொஞ்சமாக ஒரு 2 சுட்டு எண்ணெயை விட்டு அதில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி மேலே மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த வெங்காயத்தை நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா தடவணும். அதில் எண்ணெய் சட்டியில் ஃபுல்லாக தடவிட்டு நம்ம ஆப்ப மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஆப்ப மாவுக்கு ரொம்ப உளுந்து போட வேணாம். ஒரு 1 கிலோ அரிசி, 1/2 கிலோ பச்சரிசி, 1/2 கிலோ புழுங்கரிசி, அப்படி ஒரு 3 அடாக்கு, இது ஒரு 3 அடாக்கு சரியாக எடுத்துக்கணும். 1 கிலோ அரிசிக்கு 100 உளுந்து போட்டால் போதும். 100 உளுந்தும் ஒரு 25 கிராம் வெந்தயம் போட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா அரைச்சிட்டு நைட்டு ஃபுல்லாக புளிக்க வச்சுட்டு காலையில் எடுத்தோன்னா மாவு சூப்பராக இருக்கும். ஆப்ப மாவு. அந்த ஆப்ப மாவு இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம வெங்காயத்தை வச்சு தடவி விட்டுட்டு நம்ம ஆப்பம் ஊற்றி சுற்றி நல்லா மெலிசாக நடுவில் கொஞ்சம் கனமாக ஊற்றி மூடி வச்சிடணும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடணும். மாவு எப்படி இருக்குது பாருங்கள். நேற்று அரைச்சிட்டு புளிக்க வச்சுருக்கோம். இந்த மாதிரி பதத்துக்கு மாவு இருக்கணும் ஆப்ப மாவு. நான் சொன்ன மாதிரி அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் ஒரு நிமிஷம் ஊறினோடனே நல்லா கிறிஸ்பாக வெந்து வந்துடும். எப்படி இருக்குது பாருங்கள். ஒட்டவே ஒட்டாது. சட்டியில் கடாயில் ஒட்டவே ஒட்டாது. நல்லா செவந்து இருக்கும். நல்லா பின்னாடி செவந்து இருக்கும். நல்லா பஞ்சு போல் இருக்கும். எப்படி ஓட்டையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் ஆப்பம் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது பாருங்கள், எடுத்தாச்சு பாருங்கள் ஆப்பம். இந்த மாதிரி ஒன்றையும் நம்ம சுட சுட நமக்கு இன்னும் நல்லா அப்படியே ஒட்டாமல் வரும். ஃபஸ்ட்டு ஆப்பமே நல்லா வந்திருக்கு. திரும்ப அடுத்தடுத்து சுட சுட நல்லா ஒட்டாமல் வரும். இதுக்கு தேங்காய் பால் ஏலக்காயெலாம் போட்டு நல்லா வடிகட்டிட்டு வச்சுருக்கேன். தேங்காய் பாலும் நம்ம தேங்காய் பால் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் கார சட்னி, சின்ன வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கோம் கார சட்னி. அதில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஆப்பம் சுட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். கிறிஸ்பியாக இருக்கும். சுவையாக இருக்கும். இது சில பேருக்கு வராது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஈஸியாக வரும். பிகினர்ஸ் கூட இந்த ஆப்பம் சுடலாம். வாரத்துக்கு ஒரு முறை தேங்காய் பால் சேர்த்துங்க. செஞ்சு பாருங்கள். நன்றி.